அவன் பிறக்கும் நாளிலே கொலை சட்டம் இயற்றப்பட்டது. 3 வயதிற்கு உட்பட்டிருந்திருக்கிற யாரெல்லாம் கை குழந்தையாய் ஆண் பிள்ளையாய் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அதிபதியாய் இருந்த பார்வோன் என்கிற மனிதன் மூலமாகவே சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டது. பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த சிப்பாய்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? வீடு வீடாக தெரு தெருவாக போய் யாரெல்லாம் 3 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையை வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த குழந்தையெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் கொன்று குவித்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே ஒரு குழந்தை அது தப்புவிக்கப்பட்டது. அந்த குழந்தையைத்தான் உலகத்திலே தேவன் கொண்டு வர வேண்டும் என்று நிர்ணயம் செய்த குழந்தை. அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு பெயர் என்ன என்று பார்க்கும் பொழுது மோசே என்கிற பெயரை உடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மோசே என்கிற குழந்தை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன? ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதற்கு பின்னே நாம் போய் பார்த்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபினுடைய புத்திரனிலே யோசேப்பு பிரதானமாய் இருக்கிறான். அந்த யோசேப்பு மூலமாகத்தான் இவர்கள் எகிப்து தேசத்திற்குள் வந்து என்ன செய்கிறார்கள்? அடிமையாக்கப்பட்டார்கள். அடிமையாக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? அவர்கள் தேவனை ஒருபோதும் விசுவாசித்ததே இல்லை. தங்கள் சுயநலமான எண்ணங்களினாலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டார்கள். அதிநிமித்தம் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் வந்தது, பாவங்கள் வந்தது. இது நிமித்தம் யோசேப்பு மூலமாக செல்வ செழிப்பாய் வாழ வேண்டிய மக்கள் அங்கே அடைபட்டு போனார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் மனதுருகினார். அல்லேலூயா. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதற்காகத்தான் இந்த மோசே என்கிற மனிதனை உலகத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய திட்டமாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த திட்டத்தை அறிந்த பிசாசானவன் அந்த குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லை, அதை கொன்றுவிட வேண்டும் என்று மிகுந்த திட்டம் தீட்டினவனாய் அவன் அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் பிசாசுனுடைய திட்டத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் மாற்றி போட்டு விட்டார். அல்லேலூயா. யார் சட்டம் இயற்றினார்களோ அந்த இடத்திலே அந்த குழந்தை கொண்டு சேர்க்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு ராஜாவை போல வளர்க்கப்பட்டு சகல கலைகளிலும் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவனாகவும் வல்லவனாகவும் ஆண்டுடைய கிருபையினால் வளர்க்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மோசே தன் ஜனத்தின் மீது மிகுந்த பாசம் உள்ளவனாகவும் நேசம் உள்ளவனாகவும் குறிப்பிட்ட வயதிற்கு பிற்பாடு அவன் மாற்றப்படுகிறான். மாற்றப்பட்ட நாளிலே அங்கே அவனுடைய சொந்த ஜனமாகிய அவர்களுக்குள்ளே சில பாவங்களும் சில மோசமான காரியங்களும் நடப்பதை பார்த்து கொண்டு இவனுக்குள் இருந்த அன்பு பொங்கி எழுந்து அது கொலை செய்கிற அளவுக்கு என்ன செய்து தூண்டப்பட்டு போனது. அவன் கொலை செய்தது நிமித்தம் அந்த தேசத்தை விட்டு என்ன செய்கிறான்? நாடு கடத்தப்படுகிறான். அல்லேலூயா. தேசத்தை விட்டு என்ன செய்கிறான்? ஓடி போய் விடுகிறான். தன் ஜீவனோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் தான் அவனை உலகத்தில் கொண்டு வந்தார். அவனுடைய ஜீவன் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை அவன் அறிந்தவனாய் கடந்து செல்கிறான். அவன் போகிற பயணங்களிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்து வனாந்திர வாழ்க்கையிலே அவனை நடத்தி அவனை போஷித்து அவனை காப்பாற்றி கர்த்தரே துணை செய்தவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட துணையை பெற்றுக்கொண்ட அவன் உண்மையான தெய்வம் எது? நானோ உலகத்தில் இருந்த உலகத்திலே உலக மனிதனைப் போல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாவினுடைய வீட்டிலே நான் வாழ்ந்தேன். அவர்கள் தான் என்னை வளர்த்தார்கள், அவர்கள் தான் பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் எனக்கு உண்மையான தெய்வம் யார் என்பது எனக்கு என்ன செய்யல தெரியல என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த வேளையிலே வனாந்திரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே முச்செடி நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சிக்கிற அக்கினியாக காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பட்சிக்கிற அக்கினி அவனிடத்திலே பேசுகிறது. யார் நீர் யார் என்று சொல்லும் பொழுது நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆல் சஃபிஷியன்ட் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் யார் என்று சொல்லும் பொழுது ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்படி என்றால் அவர் ஆல் சஃபிஷியன்ட் காட். என்னுடைய தேவைகள் எப்படியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற வடிவிலே அவர் இருக்கின்றார். அதனாலே அவர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார்.
அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளான இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபையின் மக்களே, ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் அறிந்தவராகவும் அந்த தேவைகள் என்ன என்று புரிந்தவராகவும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற வடிவிலே அவர் இருக்கின்றவராகவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கின்றார். அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். என் தேவன் அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார். He is all sufficient God என்று அவர் என்னுடனே பேச இருக்கின்றார். நிச்சயமாக என் தேவையை அறிந்து என் தேவையை பூர்த்தி செய்வார். நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப மோசேயோடு கூட ஆண்டவர் இப்படியாக பேசிவிட்டு அவனுக்கு சில காரியங்களை சொல்லுகின்றார். நீ என் ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும். என் ஜனத்தை விடுதலை செய்வதற்காகவே நான் உன்னை என்ன செய்கிறேன்? அழைக்கிறேன். அதற்காகவே உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன்? சிறப்பாக உன்னை தயார்படுத்தி இருக்கின்றேன் என்று ஆண்டவர் அவனிடத்தில் பேசும்பொழுது அவனோ தன்னிடத்தில் இருக்கின்ற பலவீனத்தை ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறான்? முறையிடுகிறான். நானோ திக்குவாயி மந்தனாக இருக்கேன். நான் எப்படி இந்த வார்த்தைகளெல்லாம் கொண்டு போய் நான் சொல்ல முடியும்? அப்படியே நான் சொன்னா கூட யார் என் வார்த்தையை கேட்பாங்க? என் வார்த்தையை யார் நம்புவாங்க? என் வார்த்தையை யார் கீழ்ப்படிவாங்க என்று அவனுக்குள் இருந்த மனவேதனையை அவன் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தினான். உடனே ஆண்டவர், உன் சகோதரன் ஆரோன் உனக்கு வாயாகவும் உன் வார்த்தையை ஜனங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறவனாகவும் இருப்பான் என்று ஆண்டவர் ஆரோனை துணையாக ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா.